ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து பலூன் கிறிஸ்மஸ்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து குட்டீஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளஸ் எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். மார்னிங் 10 o'clock நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய மைனி பொண்ணு, இவளுக்கும் இவளோட அண்ணனுக்கும் தான் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ரெட் அண்ட் ஒயிட் தீமில் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு விட்டால் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு 5 கிராமத்தில் தான் போகிறோம். 5 கிராமம்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு பைக்கில் போனால் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போனோம். அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு நான் ஒரு குருசடி காட்டுறேன். என்னென்னா, இந்த குருசடி வந்து ரொம்ப சின்ன குருசடி தான். ஒரு திருச்சிலுவை அடையாளம் மட்டும் உள்ளே வச்சுருப்பாங்க, சிலுவை. நிறைய புதுமைகள் நடந்திருக்கு இந்த குருசடியில். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து 5 கிராமம் எப்போ போனாலுமே இதில் வந்து ஒருவேளை பைக் நிறுத்த முடியலாட்டியும் ஒரு செகண்ட் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவோம். அது முன்னாடியே இருந்தால் அப்படி தான். இப்போவும் இவளை கூட்டிகிட்டு வந்தனால அதில் இறங்கிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பி போனோம். நிறைய பேர் எங்கள் ஊரில் இருந்து இங்கே போவாங்க. பைக்லேயோ இல்லை நடந்து கூட நேர்ச்சைக்காக வருவாங்க. நடந்து வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போவாங்க. பைக்கில் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. இதில் வந்து எப்படின்னா, எண்ணெய் கொண்டு வந்து அந்த கல் இருக்குல்ல, சிலுவை கல், அதில் வந்து ஊற்றி வைப்பாங்க. அதனால் எப்போவுமே அந்த கல் வந்து எண்ணெயாகவே இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அதுக்கு அந்த குளத்துக்கு பேர் வந்து பாட்டி குளம். அப்படியே நாங்கள் வந்து 5 கிராமம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கடைக்கு போனோம்னா சன் சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்க்கு தான் போனோம். அங்கே வந்து என்னோடய பையனுக்கு நான் ஒரு 1 வீக் முன்னாடியே சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் எடுத்துட்டேன். நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு அதுமாதிரி அவங்கவுங்க ஊரில் செலிப்ரேட் பண்ணுற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ரொம்ப கம்மி ஸ்டாக்கு தான் இருந்துச்சு நான் போகிற டைம். இப்போ இவனுக்கு எலானுக்கும் லேனிகா, என்னோடய மைனி பிள்ளைங்க நேம், இவங்க 2 பேருக்குமே அந்த சைஸில் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை. எலானுக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து அது போட்டு பார்த்தா வந்து துணி வந்து கொஞ்சம் என் பையனுக்கு வாங்கின குவாலிட்டி வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இல்லை. அதனால் இந்த கடையில் நாங்கள் எடுக்கலை. மற்றபடி வந்து சாரீஸு அதுக்கெலாம் வந்து இந்த கடையில் நல்லாயிருக்கும். யாருக்காவது வேணும்னா சாரீஸ் எடுக்கணுன்னா இந்த கடைக்கு போங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இதுக்கு அடுத்த கடை ஜவஹர் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அது 5 கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய கடை அந்த கடை தான். அந்த கடைக்கு போனோம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸில். அங்கேயும் அதே தான் சொன்னாங்க, நிறைய இருந்தது, இப்போ எல்லாமே போயிட்டுன்னு. நான் கேர்ளுக்கு லேனிகாவுக்கு வந்து ஸ்கர்ட்டும் டாப்பும் வச்சுருந்தாங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே பேண்ட்டும் சட்டை, பாக்கெட்டு, தொப்பி அப்படி தான் வச்சுருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்கர்ட் மாடல் கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது. நான் இவளுக்கு வந்து இந்த ஸ்கர்ட் மாடல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறவு எலானுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருந்தோம். ஒன்றில் சைஸு பெருசாக இருக்குது, இல்லைனா சைஸு சின்னதாக இருக்குது. கொஞ்சம் நேரமாக தேடி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்தாங்க. அதுவுமே அவனுக்கு பெருசு தான். சரி, ஓகே, இதை தச்சு போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இயருக்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தோம். அது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு செட்டு வந்து 600 வந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஒர்த்துன்னு சொல்லலாம். அதை வந்து நாங்கள் தச்சு தான் அவனுக்கு போட்டு விட்டோம். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து லாஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். சாண்டா கிளாஸ் மாஸ்க்கே வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மாஸ்க் வேண்டாம், தாடி மட்டும் இருக்கிற மாதிரி கேட்டோம். ஆனால் அது கிடைக்கல. தாடி மட்டும் கிடைக்கல, தொப்பி கூட சேர்ந்து தாடி வர மாடல் ஒன்று கிடச்சிச்சு. அது ஒரு 39 ரூபா. அந்த தொப்பி ஒன்று, தாடியும் தொப்பியும் சேர்ந்து வரும். அது ஒன்று சும்மா வாங்கினோம். சரி, ஓகே, சும்மா காமெடியாக போட்டுட்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினோம். அப்படியே வந்து எனக்கு வந்து டெனிம் ஸ்கர்ட், இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் வந்து ஸ்கர்ட்டு போடணுன்னு. ஆனால் இது வரைக்கும் நான் அது எடுத்ததே கிடையாது. ஆனால் இங்கே அது வச்சுருந்தாங்களா, சரி, ஹஸ்பண்ட் வந்து எடுக்க சொன்னாங்க. சரி, இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு 2 ஸ்கர்ட் எடுத்தேன். அதுக்கு பிறகு வந்து வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுலேயுமே நிறைய நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு டாப் எடுத்தேன். ஒரு 550க்கு ஒரு அந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்சாக ஒரு டாப் எடுத்தேன். நிறைய ஐட்டம்ஸ் இந்த கடையில் இருக்குது. நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் நிறைய வச்சுருக்காங்க. ரெட் தீம்லேயே நிறைய ட்ரெஸ் வச்சுருக்காங்க. சாரீஸு, டாப்ஸு, வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸு, பாய்ஸுக்கு, கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து இட்டாலியன் பேக்கரி இருக்குது. ஜவஹர் ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு 3 கடை 4 கடை தள்ளி இருக்குது.
இங்கே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து மேலே வந்து ஸ்பேஸ் இருக்குது. சின்ன ஸ்பேஸ் தான். ஆனால் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கேட்ட பிறகு தான் நம்ம ஆர்டர் பண்ண பிறகு தான் அந்த ஐட்டமே அந்த அன்னை இருந்து செய்வாங்க. எப்படியும் ஆர்டர் பண்ணால் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷமாவது வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து மினி பீஸாவும் ஒரு சிக்கன் ஷவர்மா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸும் ப்ளூ மொஜிட்டோவும். லேனிகா வந்து வாயில் வச்ச உடனே சீ நல்லா இல்லைன்னு சொல்லி துப்பிட்டா. பக்கத்து டேபிளில் இருந்த பையக்கெல்லாம் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அதுக்கு பிறகு நானும் என் ஹஸ்பண்டும் தான் அந்த ரோலும் பீஸாவையும் ஃபுல்லாக காலி பண்ணோம். மொஜிட்டோவையும் ஜூஸையும் காலி பண்ணது அவள் தான். அவளுக்கு வந்து அந்த ஜூஸ் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரெண்டையுமே நல்லா குடித்தா. ஆனால் வந்து பீஸாலையும் ஷவர்மாலையும் அவள் கையே வைக்கல. நாங்கள் தான் அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 5 கிராமத்தில் ஷோரூமில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அடிக்கடி இங்கே வருவேன். அடிக்கடினா மாதம் மாதம் வரமாட்டேன். இப்போ 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஒரு 5 டைம்ஸ் வந்திருப்பேன். ஷவர்மா, பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். கீழே வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு வந்து நிறைய கேக்ஸ் வச்சுருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸில் நம்ம ஆர்டர் பண்ண குலாப் ஜாமுன் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 3 டார்க் சாக்லேட் பார் மட்டும் வாங்கினோம். 3 வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து நம்ம 5 கிராமத்துலேருந்து கன்னியாகுமரி போகிற ரூட்டில் வந்து ரோகிணி காலேஜ் இருக்குது. இதுதான் கன்னியாகுமரியிலேயே எனக்கு தெரிஞ்சு பெரிய காலேஜு. எங்கள் ஏரியாவில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பெரிய காலேஜ் வந்து இந்த காலேஜ் தான். நாகர்கோயிலெலாம் நிறைய இருக்குது. பட் கன்னியாகுமரி சைடு வந்து இந்த காலேஜு. அதுக்கு பக்கத்துலேயே மனோன்மணியம் யூனிவர்சிட்டி காலேஜும் இருக்குது. இந்த 2 காலேஜ் தான் கன்னியாகுமரியில் மெயினாக இருக்கிற 2 காலேஜு. சரி, போகிற ரூட்டில் உங்களுக்கு காட்டலாமேன்னு காட்டிட்டு வரேன். ஓகேவா? இன்னும் பர்ச்சேசிங்லாம் முடியலைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் நாகர்கோயில் போனோம். நாகர்கோயில் எதுக்குன்னா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. எனக்கும் இன்னும் எடுக்கலை. சரி, என் ஹஸ்பண்ட் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போகிற வழியில் சரி வெயில், டிராஃபிக் வேறு. அப்படியே ஒரு கரும்பு ஜூஸை கல்ப்பாக அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த வெயிலுக்கு ஜூஸை குடிக்கும்போது வந்துச்சே பாருங்கள் ஒரு ஆனந்தம். அப்பப்பப்பப்பா! அப்படியே குடிச்சிட்டு அப்படியே குட்டீஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம். குட்டீஸ் வேர்ல்டில் எதுக்கு போனோன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இப்போ குட்டீஸ் வேர்ல்டுலேயும் நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்குது. முன்னாடி கிட்ஸுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணுன்னா தான் அங்கே போவோம். இப்போ அப்படி இல்லை. கிட்ஸுக்கு வந்து மேலே செக்ஷனில் தனியாக வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம லேடீஸ்க்கு வந்து டாப்ஸு, குர்தா செட்ஸு, அப்புறம் வெஸ்டர்ன் டாப்ஸு, பேக்கு, ஹேண்ட்பேக்கு, செப்பல்ஸு, ஷூஸு, அது மாதிரி டெனிம் ஸ்கர்ட்டு இங்கேயும் இருந்துச்சு. இங்கே வந்து ஆங்கிள் லென்த்துக்கு இருந்துச்சு. அப்புறம் டயப்பர் பேக் ஒன்று எனக்கு வாங்கணும்னு நினச்சேன். பார்த்தேன். ஆனால் ரொம்ப ரேட்டுங்க. அதனால் வாங்கலை. மற்றபடி ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் ரேட்டு தான். நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. சில ட்ரெஸ்லாம் இவ்வளோ ரேட்டா, இந்த ட்ரெஸ்ஸுக்கா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சில ட்ரெஸ் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு இது ஒர்த்து தான், சிம்பிளாக இருந்தாலும் இது ஒர்த்து தான் தோணுச்சு. நிறைய பேண்ட்டு, லெகின்ஸு நிறைய இருந்துச்சு. அது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இங்கே வச்சுருந்தது தான் செம்ம குவாலிட்டி. 5 கிராமத்தில் நான் பார்த்ததை விட இங்கே வந்து செம்ம குவாலிட்டி. அதுக்கேற்ற ரேட்டும் செம்ம ரேட்டு தான். கிட்ஸுக்குள்ள செக்ஷன் நான் மேலே போகலை. ஃபைனலாக வந்து எனக்கு வந்து ஒரு சுடிதார் செட் ஒன்று எடுத்தேன். 1550 ப்ளஸ் ஒரு 2 காட்டன் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எடுத்தேன். அது ஒரு 600 வந்துச்சு. இந்த 2ம் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து டயப்பர் பேக்கு நான் அங்கே குட்டீஸில் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா செப்பல்ஸ் அங்கே வந்தேன். அங்கேயும் நிறைய பேக்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் அங்கே உள்ளே போய் பார்த்தேன். இது வந்து மெயின் செக்ஷன். இது வந்து ஆரியபவன் பக்கத்தில் இருக்குது அடுத்த ஷாப்பு. அதுக்குள்ளே குடோன் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே என்ன உள்ளே கூட்டிட்டு போனாங்க. உள்ளே போய் பார்த்தா பேக்கு கலெக்ஷன்ஸும், ஷூஸு, செப்பல்ஸு கலெக்ஷனும் குமிச்சு வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த கடைக்கும் பேக் சைடில் நிறைய இருந்துச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடியே மீஷோவில் பார்த்துட்டேன் ஒரு பேக்கு. அதே போல் தான் நான் காட்டி கேட்டேன். மீஷோவில் 850, இங்கே பார்த்தா 1800. இதுக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசம்? எப்படி எடுக்க முடியும்? நிறைய பேர் வந்து பட்ஜெட்டு பிரச்சனை இல்லை, நேரில் பார்த்து தான் எடுப்பேங்கிறவங்க கண்டிப்பாக போங்க, தாராளமாக எடுக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் எடுக்கலை. நான் அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். சரி, நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பி வந்துட்டேன். இது எங்களோட மெயினான ஒரு கடைங்க. எப்போ நாகர்கோயில் போனாலும் நான் இந்த இடத்த பார்த்து நிறுத்த சொல்லிடுவேன். நாகர்கோயில் ரயில்வே தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்தாலே இந்த கடை இருக்குது. சுற்றி எந்த கடையுமே இருக்காது. இந்த ஒரு கடை மட்டும் தனியாக இருக்கும், ஃப்ரூட்ஸ் கடை. ஆல்வேஸ் ஒரு நுங்கு சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கிராக்கர்ஸ் வாங்கணும். நான் எப்போவுமே ரெகுலராக வந்து நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகிற ரூட்டில் வந்து ஒரு சிவகாசி பட்டாசு கடைன்னு சொல்லிட்டு இருக்கும். முன்னாடி நிறைய நாள் பார்த்துருக்கேன்.
ஆனால் இப்போ நிறுத்தி வாங்கினதோ எதுவுமே கிடையாது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு வாங்கன்னு சொன்னனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதில் ஒரு கடை உண்டுன்னு. ஸோ அந்த கடையில் நிறுத்திட்டோம். நிறைய கிராக்கர்ஸ் வச்சுருக்காங்க. புதுசாக இருந்துச்சு பார்க்காதது. நமக்கு தெரிஞ்சது மத்தாப்பு, கொலவனம். இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்காத கிராக்கர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தா செட் ஆகாது. இது வந்து எப்படி வெடிக்கணும்னு தெரியாமல் இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மத்தாப்பு, அப்புறம் கல் வெடி மாதிரி சின்னது, கொலவனம், சாட்டை வெடி, அப்புறம் பெரிய மத்தாப்பு அப்படி கொஞ்சம் நிறைய வாங்கினோம். பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 7000க்கு பாக்ஸு 500லேருந்து இருக்குது. 500, 650, 1000, 7000 நிறைய இருக்குது. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா பட்ஜெட்டும் பரவாயில்லைங்க. அந்த சிவகாசி ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி ரூட்டு போகிற பைபாஸில் தான் இருக்குது இந்த கடை. அப்படியே கிராக்கர்ஸும் வாங்கிட்டு ஸ்பீடாக போயாச்சு வீட்டுக்கு. ஏன்னா வந்து ஈவினிங் வந்து பலூன் கிறிஸ்மஸ். இதுக்கு தான் நம்ம அந்த குட்டீஸ்க்கு வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் எடுத்தோம். அவங்கள கிளப்பி விடணும். அந்த பலூன் கிறிஸ்மஸ்னால் என்னதுன்னு சொல்கிறேன். என்னென்னா வந்து எங்கள் ஊரில் வந்து கிறிஸ்மஸ் எங்கள் ஊர் மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்மஸ் கேரல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். ஆனால் நாங்கள் வந்து பலூன் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். பிள்ளைங்க பலூன் எல்லாம் கையில் வச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் நான் மரக்கேள்வின்னு ஒன்று கேட்டிசம் கிளாஸு. அதில் உள்ள எல்லா பிள்ளைங்களுமே இன்க்ளூடிங் பால்வாடிக்கு போகும்ல அந்த பிள்ளைங்களுமே போகும். பேரண்ட்ஸ்லாம் அந்த பிள்ளைங்களையும் கிளப்பி விடுவாங்க. அந்த பிள்ளைங்கள்லேருந்து 12th படிக்கிற பிள்ளைங்க, சில பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களும் போவாங்க. அவங்க எல்லோரும் கோயிலுக்கு முன்னாடி இருந்து ஒரு வண்டியில் பாக்ஸு கட்டி கிறிஸ்டின் சாங்ஸ் தான், சினிமா பாட்டுலாம் நினச்சிடாதீங்க, கிறிஸ்டின் சாங்ஸ் தான். ஃபுல்லுமே ரெட் அண்ட் ஒயிட் தீமில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தாங்க. போட்டுட்டு வந்து நம்ம நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ்னால் நம்ம இயேசு பிறப்பை வந்து என்ஜாய் பண்ணுற விதமாக பாட்டு பாடி அதை என்ஜாய் பண்ணிவிட்டு ஊரை சுற்றுவாங்க. கோயிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஜார்ஜியா சைடு எங்கே இருக்குன்னா கடல் பக்கம் இருக்குது. அந்த கடல் வழியாக அந்த சைடோடி போய் அப்புறம் நேரே கோயிலுக்கு வருவாங்க. ஒரு 6 மணி போல் கோயில்கிட்டேருந்து கிளம்புனாங்க. அப்புறம் நான் வந்த டைம் நான் பார்த்தேன் ஒரு 7 மணி இருக்கும். ஒரு 1 மணிக்கூர் அந்த தெரு எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு படிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அதுவும் நல்லாயிருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபுல்லாக போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் போகலை. ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற வரைக்குமே நான் போனேன். அதுக்கு பிறகு போக முடியலை. ஆனால் இப்போ அந்த லைஃப்பெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து எங்கள் ஊருக்கு கலை முட்டம்னு பேரே உண்டு. சின்ன முட்டம் தான். ஆனால் நாங்கள் எங்கேயாவது போட்டிக்கோ காம்படிஷனுக்கோ மரக்கொல்லியிலேருந்து எங்கேயாவது போனால் எங்கள் ஊரை வந்து கலை முட்டம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ஊர் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதுலையும் சரி, ஆக்டிங்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு தான். அதுக்கு பிறகு வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 12th படிக்கிற வரைக்குமே எங்கள் ஊர் வந்து நிறைய இதில் வந்து சூப்பராக இருக்கும். டான்ஸு காம்படிஷன் எல்லாத்துலேயுமே போகிற இடத்துலலாம் பேரை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இப்போ உள்ள ஸ்டேஜ் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இப்போ ரொம்ப ஆக்டிவ். நிறையா ப்ரைவேட் ஸ்கூலுக்குள்ளெல்லாம் காம்படிஷன் போனாங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு தான் வராங்க. ஒரு பேர் வாங்கிட்டு தான் வராங்க. ப்ரைஸ் இருக்கோ இல்லையோ ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு தான் வராங்க அந்த பிள்ளைங்க. இப்போது இந்த கேரல்ஸ் வந்து ஒரு 7 o'clock முடிஞ்சிருக்கும்னா அதுக்கப்புறம் எங்கள் ஒரு கோயில் முன்னாடி வச்சு 2 டான்ஸ் ஆடினாங்க. 2 குரூப்பு வந்து டான்ஸ் ஆடினாங்க. நான் வந்து உள்ளே போய் நின்று பார்க்கல. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கோயில். ஸோ நான் அந்த இடுக்கில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி வந்து இந்த கேரல்ஸ்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த இயர் வந்து ப்ரைஸ் கொடுக்கல. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு டான்ஸு, 2 குரூப் டான்ஸ் சொன்னோம்னா இது இன்னொரு டான்ஸு. இந்த குரூப் பிள்ளைங்களும் சூப்பராக ஆடினாங்க. கிறிஸ்டின் சாங் தான், நம்ம சினிமா பாட்டுலாம் இல்லை, கிறிஸ்டின் சாங் தான். ஆனால் சூப்பராக ஆடினாங்க பிள்ளைங்க. அதுக்கு பிறகு வந்து சாண்டா கிளாஸும் ஒரு சின்ன குட்டி பொண்ணு, இந்த குட்டி பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணு லேனிகா தான். அவளும் சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டு போட்டிருந்தாங்க. எல்லோரும் கோயிலுக்கு முன்னாடி எல்லா குட்டீஸும் நின்று ஒரே என்ஜாய்மெண்ட்டு, டான்ஸு, பாட்டு, ஒரே இது தான். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாக்ஸு கோயிலுக்குள்ளே வச்சு தான் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட கிறிஸ்மஸ் செலப்ரேஷன், நாங்கள் வந்து எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் மாமா ஊருக்கும் போகிறோம். என்னோடய கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. We wish you a Merry Christmas.